அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்தேன், பார்த்தேன் உடனே பஞ்சரானே. அது கண்ணா இல்ல கரண்டா கன்ஃபியூஷன். அவ அழக பத்தி பாட இல்ல எஜுகேஷன். என் மனசு நீ உனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன். நீ இருக்கு இடம் எனக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன். குட் வைப்ரேஷன் ஒரு சென்சேஷன். நீ வேணும்னு பண்ண போற டெடிகேஷன். ஏய் என்னடி எங்க சத்தம், இன்னும் தூங்கலையா? தூங்கிட்டோமா? ஏ வினி, கொஞ்சம் தள்ளி படுறே. அப்படியெல்லாம் படுக்க முடியாது, போடி. இடம் பத்தலன்னு தானே சொல்றேன், கொஞ்சம் தள்ளி படுத்தாதான் என்ன? உனக்கெல்லாம் என்னால இடம் கொடுக்க முடியாது. இப்ப நீ ஒழுங்கா தள்ளி படுக்க போறியா இல்லையா? நான் உன்னை விட பெரியவ. இந்த கட்டில்ல முக்கால் வாசி எனக்கு தான். கொஞ்சோண்டு வேணா உனக்கு போனா போகட்டும்னு விட்டு கொடுக்குறேன். இப்போ நீ தள்ளி படுக்க போறியா இல்லையா? இந்த கட்டில் உனக்கு மட்டும்தான் சொத்தம்னு உனக்கு யார் சொன்னா? அது வந்து நம்ம முன்னோர்கள் தான் சொன்னாங்க. அப்படியா? நம்ம முன்னோர்கள் என்கிட்ட இன்னொன்று சொன்னாங்க. இருடி வரேன். உன் அக்கா இடம் கொடுக்குறாளா பாரு, இல்லைன்னா அவன் மண்டை மேலே காலை போட்டு படுன்னு சொன்னாங்க. என்ன தைரியம் இருந்தால் ஏன் மேலே நீ காலை போடுவடி? இப்போ பாரு உன் காலை உடைக்கிறேன். ஹுய்யா! ஏய் உன்ன அம்மா, என்னைய வடி பறக்க விட்ட? உன் மண்டையை பிடிச்ச ஆயல டோப்பா மண்டை. வலிக்குதுடி வலிக்குதுடி, முடிய விடுடி. அது டோப்பா இல்ல, ஒரிஜினல் தான். இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்ட பார்த்துக்கோ, டோப்பாவை கழட்டுற மாதிரி உன் மண்டை முடியை கழட்டிடுவேன். ஏய் கில்லாதடி, கில்லாத. அம்மாட்ட சொல்லிடுவேன், கில்லாத. ஏய் என்னடி பண்றீங்க? தூங்க தானே சொன்னேன், இங்க வந்து என்ன அடிச்சுக்கிட்டு நாடுறீங்க? கை எடுங்கடி. உங்க 2 பேருக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்படி சண்டை போட்டு நாடிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களை ஹாஸ்டல்ல தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன். நானும் உங்க அப்பாவை மட்டும் ஜாலியா படத்துக்கு போவோம் வாரம். ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல உங்க 2 பேருக்கும். இந்த 1 மாசம் லீவு மட்டும்தான் நீங்க வீட்டில் இருப்பீங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு நான் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிட்டு ஹாஸ்டல்ல போட்டுருவேன். அம்மா அம்மா வேண்டாம்மா, ஹாஸ்டல்ல வேணாமா. இனிமே நீ சொல்ற பேச்ச கேக்குறோம்மா, ஹாஸ்டல் வேணாமா. அம்மா வேணாமா, ஹாஸ்டல் வேணாமா. அம்மா வேணாமா, ஹாஸ்டல் வேணாமா. அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்கம்மா. உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏற்கனவே ஹாஸ்டல்ல இருக்காங்கல்ல, அப்புறம் உனக்கு என்ன கஷ்டம்? நீ போய் ஜாலி அங்கே இருக்க வேண்டியதானே? இல்லைம்மா, ஹாஸ்டல்ல எதுவுமே நல்லா இருக்காதான் சாப்பாடுலாம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இந்த உலகத்துல எல்லாரும் வாழ்றதுக்காக தான் சாப்பிடுவாங்க, ஆனா நீங்க 2 பேர் மட்டும் சாப்பிட்றதுக்காக தான் வாழ்றீங்க என்ன? அப்படி இல்லம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாஸ்டல்ல இருக்காங்களாம். அவங்களால எதுவுமே ஒழுங்கா பண்ண முடியாதான், படிக்க கூட முடியாதாம்மா. ஆமா, இங்க மட்டும் நீ ஒழுங்கா படிச்சு கிழிக்கிற பாரு. நல்லா படிக்கிற வினியவே அம்மா இப்படி திட்டுறாங்கன்னா நம்மளெல்லாம் எந்த கணக்கில் சேர்ப்பாங்கன்னே தெரியலையே. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, ஹாஸ்டல்லாம் வேணாம்மா. உண்மையாகவே அங்கே ரொம்ப கஷ்டமாம்மா. காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணுமாம்மா. ஆமாடி, உங்களுக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லை? 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னா 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. உங்களெல்லாம் ஹாஸ்டலில் போட்டு வறுத்தெடுத்தாதான் சரியாக வரும். வேணாமா, ஹாஸ்டல் வேணாமா, ப்ளீஸ்மா, உன் பேச்சை கேட்டுக்கிடுறோம்மா. இனிமே நாங்கள் சண்டையே போட மாட்டோம்மா. ஹாஸ்டலுக்கு போனா சாப்பிடவே முடியாதாம்மா, ப்ளீஸ்மா. அது மட்டும் இல்லைம்மா, டெய்லி ஸ்டடி டைம் சொல்லி சாயங்காலம் போட்டு கொண்டுருவாங்கம்மா. விளையாடவே விட மாட்டாங்கம்மா. விளையாண்டாதானே உங்களுக்குள்ள சண்டை வரும். விளையாடவே இல்லைன்னா யார் கூட போய் சண்டை போடுவீங்க? உங்க அப்பா வரட்டும், இன்னைக்கு நான் பேசிக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான் வினி. உன்னாலதான் இன்னைக்கு சண்டையே வந்துச்சு. இப்ப உட்காந்து அழுதா எல்லாம் சரியா போயிருமா? ஏய் குரங்கு, ரொம்ப அழக்காத. யாரை பார்த்துடி குரங்குன்னு சொன்ன? இன்னைக்கு ஒன்னாலதான் நானும் ஹாஸ்டல் போக வேண்டியதா இருக்கு.
போய் ஒழுங்கு மரியாதையை அம்மாவை சமாதானப்படுத்து போ. நான் ஏண்டி போகணும்? நான் ஏன் போகணும்னு கேட்குறேன். நீ தானே வினி முதல்ல எனக்கு கட்டிலில் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன. அதனால தானே நான் உன் மேலே காலை போட்டேன். அதுக்கு நீ என்னை எத்துவியா? ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னு முக்கியம் இல்லை, லாஸ்ட் எப்படி முடியுதுன்னு தான் முக்கியம். நல்லா முடியும் போ, ஹாஸ்டல் தான். நான் மட்டும் சமாதானம் பண்ண மாட்டேன், நீ வந்தால் தான் போவேன். ஏன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தான ஹாஸ்டலுக்கு போக போகிறோம். வந்து தொலை, போகலாம். ஆனால் ஒன்று, நீ தான் முதல்ல பேசணும். நான் கூட தான் வந்து நிற்பேன்னு சொன்னேன். நான் வந்து ஒன்றுமே பேச மாட்டேன், நீ தான் பேசணும். ஏண்டி நான் ஏன் பேசணும்? நான் எனக்காக பேசுவேன், அதுவும் உனக்காக நான் ஏன் பேசணும்? நீ தானே சொன்ன, நீ தான் மூத்தவன்னு, அப்போ நீ தான் பேசணும். அப்படியா? அப்படின்னா இனிமேல் என்னை நீ அக்கான்னு தான் கூப்பிடணும், புரியுதா? வாடி பொடின்லாம் சொல்லக்கூடாது, வாங்கக்கா போங்கக்கான்னு தான் சொல்லணும். ஐயோ, இந்த குடும்பக்கு நான் ஹாஸ்டலுக்கே போயிடுவேன். என்ன அங்கே முணுமுணுப்பு? சரிங்கக்கா, அக்கானே சொல்கிறேங்க்கா, வாங்க போகலாம். அந்த பயம் இருக்கட்டும். சில்லாக்கி டும்மா, சில்லாக்கி டும்மா, சில்லாக்கி டும்மா. சில்லாக்கி டும்மாவா? ஓடி போ, உனக்கு இருக்கு ஒரு நாள்.